வணக்கம் நண்பர்களே, ராம் கனெக்டிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அமெரிக்காவின் ஆணவத்திற்கு எல்லை இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. ஆணவம் அதிகமானால் அழிவு நெருங்கும் என்பது உறுதி. சமீபத்தில் இந்திய மாலுமிகள் இருந்த வணிக கப்பல்களின் மீது அமெரிக்க இராணுவம் தாக்குதல் நடத்தியது. இதில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்தனர். இதற்கு இந்தியா அமெரிக்க தூதரக அதிகாரிகளை அழைத்து கடுமையான கண்டனத்தை தெரிவித்தது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோவுடன் தொலைபேசியில் பேசி இந்தியாவின் கடுமையான எதிர்ப்பையும் அதிருப்தியையும் பதிவு செய்தார். அதற்கு பதிலளித்த அமெரிக்கா, எங்களுடைய கடற்படை முற்றுகையை மீறுபவர்கள் இப்படிப்பட்ட விளைவுகளை சந்திக்க வேண்டி இருக்கும் என்று இந்தியாவிடம் கூறினார். இங்கு சர்வதேச கடலில் சட்டவிரோதமாக முற்றுகை அமைத்துள்ள அமெரிக்காவே இந்தியாவிற்கு மிரட்டல் விடுப்பது போன்ற நிலை உருவாகி உள்ளது. அரபிக்கடலில் அமெரிக்காவின் இந்த ஆணவமான நடவடிக்கைக்கு இந்தியாவின் பதில் என்ன, அது எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த பதிவில் நாம் பார்ப்போம் நண்பர்களே. சமீபத்தில் அரபிக்கடலில் 3 கப்பல்களின் மீது அமெரிக்க ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. அந்த 3 கப்பல்களிலும் இந்திய மாலுமிகள் இருந்தனர். தற்போது உலக கடல் வர்த்தகம் மற்றும் கப்பல் போக்குவரத்தில் சுமார் 10 முதல் 12% இந்திய மாலுமிகள் பணிபுரிகின்றனர். சுமார் 2.8 லட்சம் இந்தியர்கள் வணிக கப்பல்களில் வேலை செய்கிறார்கள். அந்த கப்பல்கள் இந்திய கொடியை ஏந்தியிருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. பல்வேறு நாடுகளின் வணிக கப்பல்களிலும் இந்தியர்கள் பணியாற்றுகின்றனர். சமீபத்தில் ஓமன் வளைகுடா அருகே பயணம் செய்த மேரி பேக்ஸ் என்ற கப்பலின் மீது தாக்குதல் நடைபெற்றது. அதில் 24 இந்திய மாலுமிகள் இருந்தனர். அவர்களை ஓமன் கடலோர பாதுகாப்பு படை காப்பாற்றியது. அந்த ஏவுகணை தாக்குதலை நடத்தியது அமெரிக்கா. 2 நாட்களுக்கு பிறகு செடோஃபலோ என்ற மற்றொரு வணிக கப்பலின் மீதும் அமெரிக்கா ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. அதில் இருந்த 24 பேரில் 21 பேரை காப்பாற்ற முடிந்தது. 3 பேர் உயிரிழந்தனர். உயிர் இழந்தவர்களில் ஒருவர் இமாச்சல பிரதேசத்தைச் சேர்ந்தவர், ஒருவர் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர், மற்றொருவர் தெலுங்கானாவின் ஹைதராபாத்தைச் சேர்ந்தவர். இந்த தாக்குதலுக்கு பிறகு இந்தியா அமெரிக்க தூதரக அதிகாரியை அழைத்து தனது அதிருப்தியை தெரிவித்தது. சர்வதேச கடல் வர்த்தக சட்டங்களை மீறி வணிக கப்பல்களை குறிவைத்து தாக்குவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்தியா தெரிவித்தது. ஆனால் அதற்கு மறுநாளே மற்றொரு கப்பலான ஜல்வீர் மீதும் தாக்குதல் நடந்தது. அமெரிக்கா இந்தியாவின் ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னர் என்றாலும் இந்திய நலன்களையும் இந்திய குடிமக்களின் பாதுகாப்பையும் எந்த அளவிற்கு மதிக்கிறது என்ற கேள்வி எழுகிறது. மீண்டும் இந்தியா தனது தூதரக அதிகாரிகள் மூலம் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை தெரிவித்தது. அதோடு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோவுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த உரையாடலில் ஜெய்சங்கர் வணிக கப்பல்களின் மீது தாக்குதல் நடத்துவது எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது என்று கூறினார். அவை போர்க்கப்பல்கள் அல்ல. அதில் இராணுவ வீரர்கள், ஆயுதங்கள் அல்லது போருக்கான பொருட்கள் எதுவும் இருக்காது. எனவே எந்த காரணத்திற்காகவும் வணிக கப்பல்களை இலக்காக கொண்டு தாக்கக்கூடாது என்ற இந்தியாவின் எதிர்ப்பை அவர் அமெரிக்காவிடம் பதிவு செய்தார். இதற்கிடையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வேறு ஒரு கதையை உருவாக்க முயன்றார். இந்த தாக்குதல்களுக்கு ஈரான் தான் காரணம் என்று கூறும் முயற்சியில் அவர் ஈடுபட்டார். இந்திய கப்பல்களை குறிவைத்து ஈரான் ட்ரோன் தாக்குதலை நடத்தி வருகிறது என்று ட்ரம்ப் கூறினார். ஆனால் இந்த குற்றச்சாட்டை உலக நாடுகள் எளிதாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அதற்கு பதிலளித்த ஈரானும் ட்ரம்பின் கூற்றை மறுத்து அது பொய்யான குற்றச்சாட்டு என்று அறிக்கை வெளியிட்டது. இந்தியாவில் உள்ள ஈரான் தூதரகமும் சமூக வலைதளத்தில் இந்த தாக்குதலுக்கும் தங்களுக்கும் எந்த தொடர்பு இல்லை என்றும் ட்ரம்ப் தவறான தகவலை கூறுகிறார் என்றும் தெரிவித்தது. ட்ரம்பின் இந்த குற்றச்சாட்டு பெரிதாக பரவாத நிலையில் அமெரிக்காவின் மற்றொரு பதில் வெளிவந்தது. இந்தியாவின் எதிர்ப்பை இந்த முறையும் அமெரிக்கா பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மாறாக மிகவும் ஆணவமாகவும் கடுமையாகவும் அமெரிக்கா பதில் அளித்தது. இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே குவாட் போன்ற ஸ்ட்ராட்டஜிக்கல் கூட்டணிகள் உள்ளன. இந்தோ பசிபிக் பகுதியில் அமெரிக்காவின் பல நலன்களுக்கு இந்தியா ஒத்துழைத்து வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் இந்திய மாலுமிகள் இருந்த கப்பல்களின் மீது அமெரிக்க ஏவுகணை தாக்குதல் நடத்தியது நட்புறவுக்கு எதிரான செயலாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா கடற்படை முற்றுகையை அமல்படுத்தி வருகிறது என்றாலும் அதை மீறிய கப்பல்களுக்கு எதிராக ஏவுகணை தாக்குதல் நடத்துவதே ஒரே வழி அல்ல. கப்பல்களை கைப்பற்றலாம், பணியாளர்களை கைது செய்யலாம், விசாரணைக்கு பிறகு எச்சரித்து விடுவிக்கலாம். ஆனால் நேரடியாக தாக்குதல் நடத்தி மனித உயிர்களை பழிவாங்குவது ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த தாக்குதலில் 3 இந்தியர்கள் உயிரிழந்த நிலையில் இந்தியாவின் கண்டனத்திற்கு பதிலாக அமெரிக்கா குறைந்தபட்ச
குறைந்தபட்சம் இரங்கல் தெரிவித்து எதிர்காலத்தில் இது மீண்டும் நடைபெறாமல் கவனிப்போம் என்று கூறியிருந்தால் அது நட்புக்கான மரியாதையாக இருந்திருக்கும். ஆனால் அமெரிக்கா அதை கூட செய்யாமல் எங்களுடைய முற்றுகையை மீறினால் இது போன்ற விளைவுகள் ஏற்படும் என்ற நிலைப்பாட்டையே மீண்டும் வலியுறுத்தியது. இங்கு அமெரிக்காவின் வாதம் என்னவென்றால், ஈரான் தனது எண்ணெயை விற்பனை செய்வதை தடுக்கவே நாங்கள் கடற்படை முற்றுகையை அமைத்துள்ளோம். அந்த முற்றுகையை மீறி செல்லும் கப்பல்களின் மீது இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பது போல தெரிவித்துள்ளது. ஆனால் கேள்வி என்னவென்றால், அமெரிக்காவிற்கு சொந்தமல்லாத சர்வதேச கடல் பகுதியில் அமெரிக்காவில் இருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் கடற்படை முற்றுகையை அமைக்கும் அதிகாரம் யார் கொடுத்தது? இது ஐக்கிய நாடுகள் சபையால் அறிவிக்கப்பட்ட தடை அல்ல. அமெரிக்கா ஒருதலைபட்சமாக அறிவித்த தடையாகும். அதை மற்ற நாடுகள் ஏன் மதிக்க வேண்டும் என்ற கேள்வி எழுகிறது. இத்தகைய தடைகள் உலகளாவிய வர்த்தகம் மற்றும் எரிசக்தி பாதுகாப்பிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அமெரிக்காவின் இந்த தடைகளுக்கு மத்தியிலும் ஈரானில் இருந்து சீனாவிற்கு செல்லும் எண்ணெய் வர்த்தகம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆனால் சீன கப்பல்கள் மீது தாக்குதல் நடைபெறவில்லை. மேலும் தாக்குதலுக்கு உள்ளான கப்பல்கள் இந்திய கொடியை ஏந்தியவையோ அல்லது இந்திய நிறுவனங்களுக்கு சொந்தமானவையோ அல்ல. மேரிவெக்ஸ் மற்றும் செடோஃபோலோ ஆகிய 2 கப்பல்களும் பலவ் நாட்டின் கொடியை ஏந்தியிருந்தன. ஜல்வீர் என்ற கப்பல் மேற்கு ஆப்பிரிக்க நாடான கினி பிசாவ் நாட்டின் கொடியை கொண்டிருந்தது. ஆனால் அந்த 3 கப்பல்களிலும் பணிபுரிந்த மாலுமிகள் இந்தியர்கள். எந்த கப்பலில் எந்த நாட்டைச் சேர்ந்த மாலுமிகள் உள்ளனர் என்பது தாக்குதல் நடத்துபவர்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. எந்த நாட்டின் கப்பலாக இருந்தாலும் சர்வதேச கடல் பரப்பில் வணிக கப்பல்களை தாக்குவது கடல் கொள்ளையர்களின் செயலில் இருந்து வேறுபடாது. ஹார்முஸ் நீரிணையில் ஈரான் தடைகளை விதிப்பதும், பாப் அல் மந்தா பகுதியில் ஹவுதி அமைப்புகள் கடல் பாதையை தடுக்க முயற்சிப்பதும் எவ்வாறு சட்டவிரோதமாக கருதப்படுகிறதோ அதை போல அமெரிக்காவின் நடவடிக்கைகளும் அநியாயமானவை. ஆனால் அமெரிக்காவை தடுக்க யார் இருக்கிறார்கள்? சீனாவின் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியிருந்தால் சீனா ரேர் மினரல் ஏற்றுமதியை நிறுத்தி இருக்கும் அல்லது அமெரிக்காவிற்கு எதிராக வர்த்தக கட்டுப்பாடுகளை விதித்திருக்கும். ஆனால் இந்தியா தற்போது அமெரிக்காவிற்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை எடுத்தால் நடந்து கொண்டிருக்கும் வர்த்தக ஒப்பந்தங்கள் பாதிக்கப்படலாம். இந்தியாவிற்கு அமெரிக்காவின் விசா வாய்ப்புகளும் மென்பொருள் சந்தையும் வர்த்தக உறவுகளும் தேவைப்படலாம். ஆனால் அதற்காக இந்திய குடிமக்களின் உயிர்களை ஆபத்தில் விடக்கூடாது. ஜூன் 15 முதல் ஜூன் 17 வரை பிரான்சில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டிற்கு இந்தியா, பிரேசில், எகிப்து, கென்யா, கத்தார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், உக்ரைன், சிரியா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு சிறப்பு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் சந்தித்து பேசுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சும் அமெரிக்காவால் மோசமாக அவமதிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் அதிபர் இம்மானுவேல் மேக்ரன் குறித்து ட்ரம்ப் தரைக்குறைவான கருத்துக்களை தெரிவித்திருந்தார். குறிப்பாக மேக்ரோனின் குடும்பத்தை பற்றியும் சர்ச்சைக்குரிய பேச்சுக்களை பேசியதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் மேக்ரோன் அதற்கு நேரடியாக பதிலளிக்காமல் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்காவை சார்ந்திருப்பதை குறைக்கும் வகையில் அமைதியாக நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். எதிர்காலத்தில் நேட்டோ மற்றும் ஐரோப்பாவின் பாதுகாப்பு பொறுப்புகளில் அமெரிக்காவின் செல்வாக்கை குறைத்து ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய சொந்த பாதுகாப்பு அமைப்புகளை வலுப்படுத்தும் முயற்சிகளில் பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் பிரிட்டன் முக்கியமான பங்கு வகிக்கும். இந்த சூழ்நிலையில் G7 மாநாடு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அங்கு பிரதமர் மோடி இந்திய மாலுமிகள் இருந்த கப்பல்களின் மீது நடந்த தாக்குதல் குறித்து ட்ரம்புடன் பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் அந்த உரையாடல் வெறும் பேச்சாக மட்டுமே இருக்கக்கூடாது. அமெரிக்காவின் ஆணவத்திற்கு எதிராக இந்தியா வலுவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதற்கான அரசியல், பொருளாதாரம் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் சக்தியை இந்தியா முதலில் உருவாக்க வேண்டும். மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க பாரதம், வளர்க வையகம்.